வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா இந்தியன் உமன்ஸ் vs இங்கிலாந்து உமன்ஸ் ஒன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் டே 2 ரிவ்யூ தான். அண்ட் இந்த டே 2லையும் இந்தியன் உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்லி. ஏன்னா டே 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 410 for 7 இருந்தாங்க. டே 2 ஸ்டார்ட் பண்ணாங்க, 428 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்தாங்க, கிரம்பிள் ஆயிட்டாங்க, 136 ஆல் அவுட். ஃபேன்டாஸ்டிக் bowling ஃப்ரம் இந்தியன் உமன்ஸ், எஸ்பெஷலி தீப்தி சர்மா 5 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ ஒரு உமன்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து ஒரு 5 விக்கெட் எடுக்கும்போது அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டாக தாங்க போய் இறங்கும். அண்ட் அந்த லெவலில் தான் தீப்தி சர்மா போட்டாங்க. ஏன்னா செகண்ட் டேவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் இருந்தது, பிச்சில் டேர்ன் இருந்தது, அந்த ரஃப் இருந்தது, அதை செம்மையாக யூஸ் பண்ணும். ஜென்ரலாகவே தீப்தி சர்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைல் இருக்கும், அந்த ஃப்ளைட் சூப்பராக. ஒன் டே கிரிக்கெட், T20 கிரிக்கெட்டில் தூக்கி தான் போடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி பேட்ஸ்மேன் வந்து ஃபுட் ஒர்க் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதாவது டவுன் த ட்ராக் போய் பிச் ஆஃப் த பால் ஆனா தான் ஓரளவுக்கு அவங்கள விளையாட முடியும். இல்லை சும்மா பிளைண்டாக சுற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அக்ராஸ் லாடி அவுட் ஆகிடுவீங்க, இல்லை டாப் பேஜ் வாங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க டேர்ன் மட்டும் பண்ண மாட்டாங்க, அவங்ககிட்ட அந்த ஸ்ட்ரைட்டர் ஒன்றும் இருக்குது, அவே கோயிங் டெலிவரியும் இருக்குது. அது இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெட்லியாக இருக்காங்க அவங்க சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸில். அண்ட் இங்கிலாண்டில் ஸ்கைவர் ஆஸ் யூஷுவல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தான் முக்கால்வாசி பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்கைவர் தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு, அவங்க தான் 59 ஹையஸ்ட் ஸ்கோர். மற்றபடி இந்தியன் உமன்ஸ் எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட், நேரானவும் நல்லா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இனிஷியலாக ஆஸ் யூஷுவல் ரேணுகா சிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாங்க. பூஜா வஸ்திராக்கர் நல்லா போட்டாங்க, எல்லாருமே நல்லா போட்டாங்க. அதில் ஸ்பெஷலாக தீப்தி சர்மா 5 விக்கெட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டாக வந்து அமைஞ்சுது. அண்ட் ஆல்மோஸ்ட் லீடு எங்கேயோ இருக்குது. அண்ட் இந்தியா வந்து ஃபாலோ ஆன் கொடுக்கல, இன்னும் வச்சு செய்கிறோம் அவங்கள அப்படின்ற மாதிரி வந்து பேட்டிங் ஆனாங்க. 180 ரன்ஸில் 6 விக்கெட்ஸ். ஸோ லீடு இப்போயே பார்த்தீங்கன்னா 478 ரன்ஸ் இருக்குது. செம்ம பொசிஷனில் இருக்காங்க இந்தியன் உமன்ஸ். இன்னும் 2 டேஸ் இருக்குது, தாராளமாக இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணலாம். ஸோ நாளைக்கு அநேகமாக வந்துட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் விளையாடுவாங்க. ஏன்னா கேப்டன் கவுர் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இன்னும் ஒரு 30-40 ரன்ஸ் ஆடப் பண்ணி 500 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணி, இல்லை 520 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணி டிக்ளேர் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் இங்கிலாந்துக்கு இது டாண்டிங் டாஸ்க் தான். ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து உமன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தாங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. அதுவும் இந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்னாலே அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு லெவல் ஸ்ட்ராங் தான். பட் நம்ம ஹோம் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு என்றைக்குமே ஒரு ப்ளஸ், அதை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க இந்தியன் உமன்ஸ். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸுமே வந்து பால்ஸ் வேஸ்ட் பண்ணாமல் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சாங்க. ஸோ அந்த ஆட்டிடியூடு, அந்த ஒரு மொமெண்டம் அவங்க கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியன்ஸ் இந்த மாதிரி தான் விளையாடுவாங்க. அதாவது நம்ம வந்து நல்ல செகண்ட் இன்னிங்ஸ் நிறைய டைம் இருக்குது, காஜாரலாம் அப்படின்னு இல்லாமல் எல்லா பிளேஸுமே வந்து டக்கு டக்குன்னு அடிச்சு அந்த லீடை ஏற்றிட்டாங்க. இப்போ இங்கிலாந்து லிட்டரலி அண்டர் ப்ரெஷர். நாளைக்கு ஒன்றும் ஒரு 10 ஓவர் ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா 500 ரன்ஸ் மேலே லீடு போயிடும். அண்ட் டெஃபினட்டாக நான் 1 தடவை சொன்ன மாதிரி இங்கிலாந்து உமன்ஸ் ஆர் சிவியர்லி அண்டர் ப்ரெஷர். அண்ட் நாளைக்கே இந்தியா வின் பண்ண வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா செகண்ட் டேலேயே அவ்வளோ டேர்ன் இருக்கும்போது தேர்ட் டேல வந்து தீப்தி சர்மா அண்ட் ஸ்னேரானாவெல்லாம் எந்த அளவுக்கு இவங்க விளையாட முடியும்னு தெரியல. ராஜேஸ்வரி கைக்வாட் வேறு இருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஹெக்குலியர் டாஸ்க் ஃபார் இங்கிலாந்து உமன்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்.